ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காஸ் பவர் 4 2x ஆஃப் 2xன்ற ஃபங்ஷன நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டூ xக்கு. சரியா? யூசுவலா வந்து ஒரு ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்ஷன் வந்து நமக்கு பவர்ல இருக்கு. சம் n பவர்ல இருந்தா நம்மளால டைரக்ட்டா அத என்ன பண்ண முடியாது? இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இன்டகிரேட் பண்ண முடியாம இருக்கிற கேஸ்ல, நம்ம அப்படியே சம்ம விட்டு போயிட முடியாது. சம் ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டீஸ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, அத மல்டிபிள் ஆங்கிள்ஸ்க்கு கொண்டு வரலாம். ஒன்ஸ் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் கொண்டு வந்தோனே, நம்ம டைரக்ட்டா வந்து என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணலாம். இப்ப இந்த ப்ரொசீஜர் எல்லாமே இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம்ல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு சில ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டீஸ் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு அத வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவைப்படும். கண்டிப்பா தேவைப்படும். ஸோ ஏன்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க மறந்துருவீங்க. ஓகே. இப்போ ப்ராப்ளம்க்குள்ள போயிரலாம். ஸோ நம்மளுடைய சொல்யூஷன் என்னன்னா, we have I is equals to integral cos power 4 2x dx. ஸோ நமக்கு வந்து cos ஸ்கொயர் 2xக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஓகே. தட் இஸ் 1/2 1/2 ஆஃப் 1 பிளஸ் cos 4x. இது வந்து ஹால்ஃப் ஆங்கிள் அந்த டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூசுவலா இது நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா, cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டூ ஹால்ஃப் ஆஃப் 1 பிளஸ் cos 2 தீட்டா அப்படின்றத தான் நம்ம படிச்சிருப்போம். இங்க தீட்டா இருக்கிற இடத்துல நமக்கு 2x இருக்கு அவ்வளவுதான். வேற எதுவும் வித்தியாசம் இல்ல. சரிங்களா? ஓகே. ஸோ அப்ப இங்க வந்து இன்டெக்ரல் ஓகே. இட் இஸ் காஸ் ஸ்கொயர் 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் இங்க. சரியா? த ஹோல் பவர் 4 நான் வந்து 2 பவர் 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ இன்டெக்ரல் 1/2 ஆஃப் 1 பிளஸ் காஸ் 4x அப்படின்னு எழுத போறேன். ஏன்னா இப்பதான் நான் வந்து காஸ் ஸ்கொயர் 2x ஓட ஐடென்டிட்டி என்னன்னு நான் சொன்னேன். ஸோ அத நான் இங்க யூஸ் பண்றேன். ஓகே. ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணலாம். இப்படி ஸ்கொயர் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் 1/4 ஆஸ் அ கான்ஸ்டன்ட். இங்க வந்து 1 பிளஸ் காஸ் 4x த ஹோல் பவர் 2 அப்படின்னு வரும். 1 பிளஸ் காஸ் 4x த ஹோல் பவர் 2 dx அப்படின்னு வரும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் I is equals to 1/4 இன்டெக்ரல் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்னா 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர் 4x பிளஸ் 2 இன்டூ காஸ் 4x. ஓகே. ஃபைன். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இங்க என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. இங்க a வந்து என்னன்னா 1, b வந்து cos 4x. சரிங்களா? ஓகே. அப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா, அகைன் cos ஸ்கொயர் 4x நமக்கு இருக்கு. ஓகே. இந்த cos ஸ்கொயர் 4x நம்ம எப்படி பண்ண போறோம்னா, கவனிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி cos ஸ்கொயர் 2x நம்ம வந்து எப்படி எழுதணும்? 1/2 ஆஃப் 1 பிளஸ் காஸ் 4xன்னு எழுதணும். இப்போ இங்க என்ன இருக்கு? காஸ் ஸ்கொயர் 4xன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? 1/2 ஆஃப் 1 பிளஸ் காஸ் 8x அப்படின்னு எழுத போறோம். ஓகே. ஃபைன். ஏன்னா இது டபுள் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்றதுனால. ஓகே. ஸோ இந்த ஐடென்டிட்டி எடுத்து இங்க எழுதுவோம். அப்ப என்ன வரும்? 1/4 இன்டெக்ரல் 1 பிளஸ் ஓகே. இது ஹால்ஃப் ஆஃப் 1 பிளஸ் காஸ் 8x ஓகே. பிளஸ் 2 காஸ் 4x அப்படின்னு வரும். ஓகே. அடுத்த ஸ்டெப்ல இந்த 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். இதுக்கு இந்த 1 பிளஸ் காஸ் 8xக்கு மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ வில் பி கெட்டிங் 1/4 இன்டெக்ரல் 1 பிளஸ் 1/2 பிளஸ் காஸ் 8x பை 2 பிளஸ் 2 காஸ் 4x dx. நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அங்க பிராக்கெட் என்ன இருக்கோ அந்த பிராக்கெட்டோட நம்ம முடிச்சுக்கணும். இந்த 1/2 எடுத்துட்டு போயிட்டு 2 காஸ் 4x கூடலாம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? நெறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் இதுதான். அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபைன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/4 ஆஃப் இன்டெக்ரல் திஸ் 1 பிளஸ் 1/2 வந்து என்னன்னா வில் பி கெட்டிங் 3/2 பிளஸ்
cos 8x by 2 plus 2 cos 4x dx. ஓகே. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டைரக்ட் இன்டகிரேஷன் தான். அப்போ 3/2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப அந்த 3/2 கான்ஸ்டன்ட்னா, நம்ம அத இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? 3/2x அப்படின்னு வரும். பிளஸ் இங்க cos 8x ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். cos ax இன்டகிரேட் பண்ணா, you will be getting sin ax by a. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் இங்க அப்ளை பண்ண போறோம். அப்படி அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? You'll be getting sin 8x divided by 8ன்னு வரும். ஆல்ரெடி இங்க டிவிஷன்ல 2 இருக்கு. ஸோ you'll be getting 16 பிளஸ் இங்க என்ன வரும்னா 2 into it is sin 4x divided by 4 plus c. So we have I is equals to 1/4 of 3/2x plus sin 8x by 16 plus இங்க வந்து 2ம் 8 4ம் கேன்சல் ஆகும். So we'll be getting sin 4x by 2 plus c. ஸோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து டினாமினேட்டர்ல இருந்து 2 காமனா வெளியே எடுக்கலாம். அப்படி நம்ம வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்? We will be getting 1/8 ஏன்னா ஆல்ரெடி 1/4 வெளியே இருக்கிறதுனால 1/2 வந்து வெளியே வருது. ஸோ 1/8 ஆஃப் 3x plus sin 8x by 8 plus sin 4x plus c. I is equals to 1/8 of 3x plus sin 8x by 8 plus sin 4x plus c. plus c ஏன் போடுறோம்னா, இது ஒரு இன்டெஃபினிட் இன்டெக்ரல்ன்றதுனால நம்ம plus c போடுறோம். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு ஹோம்வொர்க் எடுத்துக்கோங்க. இன்டெக்ரல் டு த ஃபங்ஷன் sin பவர் 4x அப்படின்ற ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்ஷனை நீங்க இன்டகிரேட் பண்ணுங்க. இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சப்போஸ் யாருக்காவது உங்களுக்கு தெரியல, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா, ஓகே. நம்ம வந்து இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணி நம்ம இன்டெக்ரல் பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அத போய் கோ த்ரூ பண்ணலாம். உங்களுக்கு நீங்க சால்வ் பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு அதாவது 9345420901ன்ற ஒரு நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ தட் நான் வந்து உங்களோட டவுட்ட நான் கிளியர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்து ப்ராப்ளம்ஸ நம்ம டெய்லி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க் யூ சோ மச்.